ATM நான் உங்கள் உமா. இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த 2 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ஓட தொடர்ச்சி தான் பார்ட் 3. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 2ல் 12 சம் பார்த்துருப்போம். அது போக மீதி 14 சம் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இந்த 14 சம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஓகேங்களா? இதுக்கு கான்செப்ட் வைஸும் இருக்கு, அது போக வந்து ஷார்ட்கட்டும் இருக்கு. ஸோ நான் வந்து ஒவ்வொரு சம் நடத்தும் போது கான்செப்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட ஷார்ட்கட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டையே நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் ஷார்ட்கட் மறந்துருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு கான்செப்ட் கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்டும் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஸோ 23வது சம் ஆல்ரெடி நம்ம 22 சம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? பாருங்க, 1 - 1/2 இன்ட்டு 1 - 1/3 இன்ட்டு 1 - 1/4 எக்ஸெட்ரா 1 - 1/n இன் மதிப்பு காண்க. ஸோ இவ்வளோ பெருசு கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எப்படி போடலாங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வைஸ் போட்டுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஈஸியாக சொல்லித்தரேன். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. 1 - 1/2 1 - 1/3 1 - 1/4 எக்ஸெட்ரா 1 - 1/n. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, 1 - 1/2 ஒரே பின்னமாக மாற்றுங்க. எப்படி மாற்றுவோம்? இதை ரெண்டையும் பெருக்கி சென்டரில் இருக்கிறத போடுவோம். பாருங்கள், 2 - 1 / 2 ஒரு பின்னமாக மாறிடுச்சா? அதே மாதிரி இதையும் மாற்றுங்க. 3 - 1/3 4 - 1/4 ஸோ எக்ஸெட்ரா இது என்ன ஆகும்? n - 1/nன்னு கிடைக்கும். ஸோ இதையும் போட்டுறேன் கையோட. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள். என்ன ஆகும்? 1/2 2/3 3/4 அப்படியே எக்ஸெட்ரா போகும். கடைசியாக என்ன இருக்கும் அப்படின்னா n - 2/n - 1 n - 1/n இந்த மாதிரி கடைசியாக வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வேல்யூவையும் போட்டுட்டு, ஓகேங்களா? ஏன்னா அடிச்சு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரே பின்னமாக மாற்றினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. நம்ம அடிச்சு போகிறதுனா அடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இதுக்கு அடுத்து 4ன்னு வரும். ஸோ அந்த 4க்கு அந்த 4 கேன்சல் ஆயிரும். இங்கே n - 1க்கு n - 1 கேன்சல், இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் n - 2 இங்கே இருக்கும், இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல அடுத்து 4/5ன்னு வரும். ஸோ 4க்கு 4 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? எது மட்டும் இருக்கும் அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் மேலே இருக்க வேல்யூவும் கடைசியில் கீழே இருக்க வேல்யூவும் மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாமே கேன்சல் ஆயிரும் இந்த மாதிரி பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 1/n தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு B தான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து கான்செப்ட் வைஸ். இதுவே ஷார்ட்கட் என்ன மேம் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன இருக்குது? 1 - 1/2 அடுத்து கடைசி எடுத்துக்கோங்க 1 - 1/n. ஸோ இதை ஒரு பின்னமாக மாற்றுங்க. என்ன வரும்? 1ல் பாதி போச்சுன்னா பாதி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? n - 1/n மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் மேலே இருக்க வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க, கடைசியில் கீழே இருக்க வேல்யூவை கீழே எழுதிக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் போடணுங்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூக்கு ஒரே பின்னமாக மாற்றி மேலே இருக்க வேல்யூ தூக்கி மேலே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? கடைசியில் இருக்கிறத பின்னமாக மாற்றி கீழே வர வேல்யூவை தூக்கி கீழே எழுதிக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 1/n தான் ஆன்சர். இதுவே நம்பரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடித்து போடுற மாதிரி இருந்தால் அடிச்சு போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம எதை மட்டும் பார்த்தா போதும், ஷார்ட்கட்டில் இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்த செம்மில் நான் ஷார்ட்கட் வச்சு தான் போட போகிறேன். எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு மட்டும் பாருங்கள். 1 - 1/3 1 - 1/4 எக்ஸெட்ரா 1 - 1/1000ன்னு இருக்கா? ஸோ என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் 1 - 1/3. இதை ஒரே பின்னமாக மாற்றணும். எப்படி பார்த்தலாம்? 3 - 1/3 = 2/3. ஸோ ஃபஸ்ட்டில் மேலே இருக்கிறத தூக்கி மேலே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? டிவைடட் பைக்கு கீழே இப்போ இந்த வேல்யூ எழுதணும். 1 - 1/1000. ஸோ இது என்ன ஆகும்? 1000 - 1/1000ன்னு வரும். இங்கே மேலே என்ன வேல்யூ வேணால் வரட்டும், அதை நம்ம கழிச்சு போடணுங்கிற அவசியமே கிடையாது. கீழே என்ன வருது? 1000ன்னு வருது, அதை தூக்கி இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பின்னத்தை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படி வச்சுக்கலாம். இப்போ அடிக்கலாம் இல்லையா? இதாக 2ஆல் அடித்தா 1, இது 2ஆல் அடித்தா 500. அப்போ 1/500 தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
டி தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் மேலே வர்ற வேல்யூ, கடைசியில் கீழே வர்ற வேல்யூ, அதை ரெண்டுமே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அடிச்சு போட முடிஞ்சு அடிச்சு போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 ப்ளஸ் 1/4 × 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1/9 × 10 மதிப்பு காண்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளைல இருந்தது. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எப்படி மாற்றி எழுதிக்கலான்னு பாருங்கள். என்ன இருக்குது? 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 ப்ளஸ் 1/4 × 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1/9 × 10ன்னு இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும்? 3 மைனஸ் 2 1ன்னு ஆயிரும். 2 × 3. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் எப்படி எழுதலாம்? 1/3 மைனஸ் 1/4. இந்த இடத்துல சென்டர் ப்ளஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வரும்? 1/4 மைனஸ் 1/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1/9 மைனஸ் 1/10. ஸோ இங்கே இருக்கிறத நான் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க என்ன ஆகுது? 1/2 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/4 இருக்கா? இப்போ கான்செப்ட் வைஸ் பார்க்கலாம். பாருங்க, இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 1/3, இங்கே மைனஸ் 1/3 கேன்சல் ஆயிருமா? இங்கே ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் 1/5ன்னு இருக்குது, அடுத்துல ப்ளஸ் 1/5ன்னு வரும், அது கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 1/9ன்னு இருக்கும், இதுக்கு முன்னாடி மைனஸ் 1/9ன்னு வரும், அதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/10 இந்த வேல்யூவும் மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல மைனஸ் போட்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா? மீதி எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். பாருங்கள், ஸோ இதை எப்படி ரெண்டு பின்னத்தை நம்ம கழிப்போம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கான எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் வந்து எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 2க்கும் 10க்கும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு 10ன்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2ஓட மடங்கு தான் நமக்கு 10. அப்போ கம்பல்சரியாக எல்சிஎம் வந்து 10 தான். ஓகேங்களா? ஸோ இந்த கீழே வர்றது 10 மாற்றுற மாதிரி நம்ம மாற்றணும். எதால் பெருக்கலாம்? 1/2 5ஆல் பெருக்கலாம். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கினால வேல்யூ சேஞ்ச் ஆகாது. மைனஸ் 1/10 அப்படியே வரும், ஏன்னா இந்த இடத்துல 10 அப்படியே இருக்குது. இது என்ன ஆகும்? 5/10 மைனஸ் 1/10. ஸோ கீழே ரெண்டுமே ஈவனாக காமனாக இருந்தது அப்படின்னா ஒரே டைம் போட்டு மேலே இருக்கிறது அப்படியே கழிச்சிக்கலாம். அப்போ 4/10 2ஆல் அடிச்சு அப்படின்னா 2/5. அப்போ ஆன்சர் என்ன? 2/5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அடித்து போட்டுட்டுங்கிற அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி பிரித்து எழுதணும்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டையும் கடைசியும் பிரித்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ மைனஸ் கடைசியாக இருக்க வேல்யூ தூக்கி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதுதான் ஷார்ட்கட். அடுத்த சம்மில் ஷார்ட்கட் போடுறேன் பாருங்கள். ஸோ என்ன இருக்குது? 3 1/1² × 2². இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/1² மைனஸ் 1/2² எழுதலாம். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுவோம்? இதை ரெண்டையும் பெருக்குவோம். அப்போ 2² மைனஸ் 1²/1² × 2² வரும். இந்த இடத்துல இது வந்து புள்ளி கிடையாது, எல்லாமே மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும்? 4 மைனஸ் 1 3ன்னு ஆயிரும். அப்போ 3/1² × 2²ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை தான் நான் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மாற்றி எழுதியாச்சு, கடைசியை மாற்றி எழுதுங்க. என்ன வரும்? ஸோ 1/9² மைனஸ் 1/10² வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு வேல்யூவும் கடைசி வேல்யூவும் எடுத்துக்கணும். அப்போ 1/1² மைனஸ் 1/10². ஓகேங்களா? ஸோ 1/1² வேல்யூ என்ன? 1 தான் கிடைக்கும். மைனஸ் 1/10² 100ன்னு ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரே பின்னமாக மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம்? 100 மைனஸ் 1/100 ஈக்குவல் டு 99/100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 இதை மைனஸ் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 கடைசி 1 எடுத்து சென்டரில் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு புரியுதுங்களா?
அடுத்த சம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 999 995 டிவைடட் பை 999 இன்ட்டு 999 மதிப்பு காண்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. கான்செப்ட் வைஸும் நான் சொல்லித்தரேன், அது போக ஷார்ட்கட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வர எல்லா சம்முக்குமே ஒரே ஷார்ட்கட் தான் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் வந்து எந்த மாதிரி கேட்டாலும் சரி, இந்த இடத்துல மாறி வந்தாலும் 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 சரி, இந்த மாதிரி 4 இடத்துல எந்த மாதிரி நம்பர் வந்தாலும் போகிறதுக்கான ஷார்ட்கட் ஒரே மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி ஷார்ட்கட் போடலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் வைஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 999 995 பை 999 இன்ட்டு 999. இது என்ன அர்த்தம்? இது பார்த்திங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ கலப்பு பின்னத்தில் நம்ம நார்மலாக சம் போட முடியாது, நம்ம என்ன பண்ணிக்குவோம், அதை பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். பின்னமாக எப்படி மாற்றுவோம், இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பராக இருக்குது ஓகேங்களா. 999 இன்ட்டு 999 பெருக்கணும் அப்படின்னா அதுக்கே நமக்கு டைம் முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கி இது கூட தானே கூட்டுவோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லையா, ரெண்டுமே ஒன்றே தானே ஓகேங்களா. உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இதை இப்போ ப்ளஸ் இந்த இடத்துல இருந்தாலும் இதை பெருக்கி இது கூட தான் கூட்ட போகிறீங்க. அப்படி இல்லாமல் அப்படியே இருந்தாலும் நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இதை ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 999 1000 மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். 1000 மைனஸ் 1 ப்ளஸ் 995 டிவைடட் பை 999. ஸோ இதை ஒரு ப்ராக்கெட்குள்ளே தான் எடுத்திருக்கேன். இந்த கலப்பு பின்னத்தை தான் நான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரேன் ஓகேங்களா. இன்ட்டு 999. ஏன் கலப்பு பின்னத்தை மாற்றுற, பெருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ பெருக்கல்ல இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள ஒன்றுக்கும் பெருக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பெருக்குங்க, என்ன வரும், 999 இன்ட்டு 1000 மைனஸ் 999 வந்துருமா. இது வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் ஓகேங்களா. ப்ளஸ் 995 டிவைடட் பை 999 இன்ட்டு 999 புரியுதுங்களா. இந்த இதுக்கு மட்டும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை உள்ளே பெருக்கிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த வேல்யூக்கு தனியாக உள்ளே பெருக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ உள்ளே கொண்டு வந்து பெருக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 999 இந்த 999 கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ இது என்ன ஆகும், 3 9 3 0 மைனஸ் 999. இங்கே என்ன இருக்குது, இது மட்டும் இருக்குது, அப்போ ப்ளஸ் 995. ஸோ 999 3 0 மைனஸ், இது வந்து மைனஸ் தான் பெரிய வேல்யூ. அப்போது இங்கே 9லேருந்து இங்கே 5 போச்சுன்னா என்ன இருக்கும், 4 மட்டும் கிடைக்கும். ஸோ -4. ஸோ இந்த வேல்யூஸில் இருந்து 4 கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் பாருங்கள், கழிச்சா என்ன வரும், 6 9 8 9 8 9 9. ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இப்படியே உங்களுக்கு கழிக்க தெரியலன்னா நீங்கள் தனியாக போட்டு கழிச்சிக்கலாம். பாருங்கள், 3 9 3 0 4 கழிக்கணும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், 0 கழிக்க முடியாது, முன்னாடியும் இல்லை. அப்போ 9லேருந்து 1 வாங்கணும் அப்படின்னா என்ன வரும், இந்த இடத்துல 8ன்னு ஆயிரும். இது 9 இது 9 இது 10. ஸோ 10லேருந்து 4 போச்சுன்னா 6. இங்கே கீழே வேல்யூஸே இல்லை, அந்த 2 9 அப்படியே வந்துடும், இந்த 8 கீழே வந்துடும். ஸோ 2 9 அப்படியே வரும் ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது வந்து கான்செப்ட் வைஸ் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ஷார்ட்கட் மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அந்த ஷார்ட்கட்டையே இந்த மாதிரி வர எல்லா மாடலுக்குமே போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே போடுறேன் பாருங்கள், என்ன இருக்குது கொஸ்டின், என்ன 999 995 பை 999 இன்ட்டு 999. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி எழுதிக்கணும் ஓகேங்களா. அது எந்த மாதிரி நம்பர் வந்தாலும் சரி ஓகேங்களா, எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 சேர்த்திக்கோங்க. புரியுதுங்களா.
இந்த இடத்துல 2 9 தான் இருக்குது அப்படின்னா 2 0 மட்டும் சேர்த்துங்க. ஓகேங்களா? இல்லை 4 9 இருக்குது அப்படின்னா 4 0 சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த கடைசி நம்பரை தூக்கி எழுதிக்கணும். ரெண்டாவது அது கூடவே இந்த இடத்துல எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பரை கழிச்சிருங்க. என்ன வரும்? இங்கே 999, இங்கே 995 கழிச்சா என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். அந்த 4 இங்கே போட்டுருங்க. அவ்வளோதான் ஆன்சர். இதை கழிச்சனா இப்போ தானே ஆன்சர் போட்டோம். 9,98,996 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். அதுக்கப்புறம் நீங்கள் கழிச்சு போட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் இன்னும் நிறைய சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு தெளிவாயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அந்த கடைசியாக இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரில் எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0. அப்போ 1 2 3. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு, ஓகேங்களா? மைனஸ் போட்டு என்ன பண்ணணும்? இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பரை கழிக்கணும். அப்போது 999 125 கழிச்சா என்ன வரும்? 4 7 8. இப்போ 874. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கழிச்சேன்னா ஆன்சர் பாருங்கள். 999 30 874 கழிக்கணும். ஸோ என்ன ஆகும்? இது 8ன்னு ஆகும், இது 9, இது 9, இது 10. அப்போ 6 2 1 8 9 9. அப்போ என்ன ஆன்சர்? 9,98,126 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கடைசியில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 சேர்த்தணும். மைனஸ் போட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சு போட்டுடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 999 992/999 × 999 சுருக்குக. ஸோ 29வது சம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் சம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பட்ட அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் சம் போட்டுட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணிடுறேன். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி கான்செப்டில் தான் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி ஷார்ட்கட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 425/49 × 49. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கடைசி நம்பரை முதல்ல எடுத்து எழுதுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டில் எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 போடுவோம். பாருங்கள் 1 2 3 4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு மைனஸ் போட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சு எழுதுவோம். கழிக்கலாமா? பாருங்கள் என்ன வரும்? 4 7 5 9. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை கழிச்சு எழுதுனா ஆன்சர் பாருங்கள் என்ன வரும்? 4940 9574 கழிச்சு அப்படின்னா இது 9 9 9 10, இது 8 6 2 4 0 8 9 9 9. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 3 9 8 0 4 2 6 தான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். சேம் அதே மாதிரி இப்போ இந்த 3 9 இங்கே போட்டுக்கணும். இதில் எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0. இந்த இடத்துல 2 0 தான் இருக்குது, 2 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மைனஸ் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிங்க. என்ன வரும்? 7ன்னு வரும். ஸோ கழிச்சு போட்டால் ஆன்சர் பாருங்கள் என்ன வரும்? 3 9 8 9 9. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 2ஐயும் இந்த இடத்துல போட்டுக்குவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கு பதிலாக அத்தனை 0 போட்டுக்கணும். மைனஸ் இதிலேருந்து இதை கழிங்க. என்ன வரும்? 4ன்னு கிடைக்குமா? ஸோ 4 கழிச்சா ஆன்சர் பாருங்கள் 6 9 9 9 8 9. அப்போ இதுதான் ஆன்சர்.
ஓகேங்களா, ஒரே ஸ்டெப்பு தான், அதிகமாக நான் போடவே இல்லை. ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேங்களா, இப்போ பார்த்த இந்த சம் எல்லாமே ஒன்றே நீங்கள் நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிறதும் இங்கே ரெண்டாவதாக இந்த கடைசியாக வருது இல்லையா, அது ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ போட்டது எல்லாமே எப்படி இருக்கணும், மீதி எது வேணால் மாறலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வர்ற கீழே வர்ற வேல்யூவும் இந்த கடைசியாக வர்ற வேல்யூவும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கணும். இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா, பாருங்கள், இங்கே 4 9, இங்கேயும் 4 9, இங்கே 3 9, இங்கேயும் 3 9. இதுக்கு முன்னாடி போட்டதும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மீதி எல்லாமே மாறும், அந்த 2 நம்பர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 நம்பர் மாறிச்சுன்னா எப்படி நம்ம சம் போடலாம். ஓகேங்களா, அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், மீதி எல்லாமே சேம் தான். எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டோமோ அதே மாதிரி தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். அது என்ன இடங்கிறத நான் அடுத்த சம்மில் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னோம், இந்த கடைசி கீழே வர்றதும் கடைசியாக வர்றதும் ரெண்டுமே சேமாக இல்லை அப்படின்னா எப்படி போடலாம். ஓகேங்களா, இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கான்செப்ட் வைஸ் நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 99 48/49 × 245. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போட்டு அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டு இதை ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 99 100 - 1ன்னு எழுதிக்கோங்க, ப்ளஸ் 48/49 × 245. ஓகேங்களா, இப்போ இந்த 245 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும், 245 × 100 - 245, இது கூட மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் 48/49 × 245, இது கூட மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 245 2 0 -245 ப்ளஸ் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சேமாக இருக்கும், அதனால் அப்படியே அடித்து விட்டுட்டு இந்த மேலே இருக்க வேல்யூவை மட்டும் எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இல்லை, அடித்து போடுற மாதிரி வருது. அடித்து போட்டால் இது 5 டைம் கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா, ஸோ சேமாக இருந்ததால் இது ரெண்டுமே அடிஞ்சிரும், நம்ம அப்படியே இதை இந்த இடத்துல கூட்டிக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வேறு இருக்குது, கம்பல்சரியாக அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 5 டைம் வரும். இப்போ இதை பெருக்குங்க, 48 × 5, 8 5 40, 5 20 24, அப்போது 240. ஓகேங்களா, புரியுதுங்களா, ஸோ இதோட வேல்யூ மாறிடுச்சு. அப்போது இது என்ன ஆகும், 24500 மைனஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 40 45, அப்போ -5ன்னு வரும். ஸோ கழிச்சுன்னா என்ன வரும், 5 9 4 4 2, அப்போது 24495 தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ வேறு எந்த வித்தியாசமுமே கிடையாது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ரெண்டுமே சேமாக இருக்கும், நம்ம அப்படியே அடிச்சுட்டு இதை இது கூட அப்படியே இது பண்ணி ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல அடிக்கிற மாதிரி வருது, ஸோ அடித்து போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, ஓகே. இது கான்செப்ட் வைஸ். ஓகேங்களா, இதுவே ஷார்ட்கட் எப்படி மேம் போடுறது அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இதில் ஒரே ஒரு இடத்துல நோட் பண்ணணும்னு சொன்னேன். என்ன நோட் பண்ணணும் பாருங்கள், நார்மலாக எப்பயும் எழுதுறதே தான், அந்த வேல்யூஸை கடைசி வேல்யூஸை எடுத்து எழுதிக்கோங்க. முன்னாடி இருக்கிறதுல எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 இதுக்கு பக்கத்தில் சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் நம்ம போடுவோம் இல்லையா, என்ன பண்ணுவோம், மைனஸ்னு போட்டு இதை ரெண்டையும் கழித்து போடுவோம். எப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, ஒரே நம்பராக இருந்ததுன்னா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மாறிடுச்சா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை இந்த கீழே இருக்க வேல்யூஸால் டிவைட் பண்ணுங்கள். 245 / 49. ஓகேங்களா, ஸோ அடித்தா அப்படின்னா 5 டைம் கிடைக்கும். அந்த 5 தான் இந்த இடத்துல எழுத போகிறோம். ஓகேங்களா, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல மேலே இருக்க வேல்யூவை விட கீழே இருக்க வேல்யூ பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம -5ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு -5 தான் கிடச்சிது. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன ஆகுது, 24495ன்னு கிடைக்கும். ஒருவேளை
இங்கே மேலே இருக்க வேல்யூ வந்து கீழே இருக்க வேல்யூவை விட பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தகாபின்னமாக இருந்தது அப்படின்னா அப்போ என்ன ஆகும், நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, ஸோ இந்த வேல்யூ இங்கே கிடைக்குது இல்லையா, இந்த வேல்யூவை விட பெருசாக போயிடும். ஓகேங்களா, அப்போ என்ன வரும் நமக்கு சிம்பிள், இது வந்து பெருசாக இருக்கிறதால இந்த இடத்துல மைனஸ்னு நம்ம போட்டோம். ஆனால் இந்த வேல்யூ பெருசாகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடம் என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு மாறிடும் இல்லையா, அது ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு ப்ளஸில் வேல்யூ கிடைச்சிடும். அப்போது இப்போ இதுவே 49/48ன்னு இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல -5க்கு பதிலாக +5ன்னு போடணும். ஓகேங்களா, ஸோ சம் இருக்குது, நான் அதை போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, புரியுதுங்களா, தகுபின்னமாக இருந்தது அப்படின்னா, தகுபின்னம்னா என்ன, மேலே இருக்க வேல்யூவை விட கீழே இருக்க வேல்யூ பெருசாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் போடணும். மேலே இருக்க வேல்யூவை விட கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் போடணும். அவ்வளோதான். எதுக்காக ப்ளஸ் போடணும் அப்படிங்கிறது இப்போ தான் நான் சொன்னேன். ஓகேங்களா, கான்செப்ட் வைஸ் போடும்போதே இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூவை விட உங்களுக்கு பெருசாக போயிடும். இப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு ப்ளஸில் இருக்க வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த இடம் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஓகேங்களா, புரியுதுங்களா, வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த இடத்துல கழிச்சு போடக்கூடாது, இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி போடணும். ஓகேங்களா, ஸோ 2 தான் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டுமே மாறிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கடைசியாக போடுறது இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி போடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சிம்பிள் இந்த இடத்துல பின்னத்தில் மேலே இருக்க வேல்யூவை விட கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் போடணும், பெருசாக இருந்தது அப்படின்னா மைனஸ் போடணும். இந்த 2 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. குழம்புற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து சம் போடும்போது உங்களுக்கு தெளிவாயிரும். போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, சம் பார்க்கலாம் பாருங்க. 999 27/28 × 196. ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட் போட்டுக்கலாமா, பாருங்க இதுவும் வேற. ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் இந்த கடைசி நம்பரை எடுத்து எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் முன்னாடி எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 போடுவோம். ஸோ 1 2 3. ஓகேங்களா, ஓகே, இப்போ மைனஸோ ப்ளஸ்ஸோ போடாதீங்க. ஓகேங்களா, என்ன பண்ணணும், இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ 196 28ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும், 7 டைம் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 7 இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி மைனஸா ப்ளஸ்ஸா அதை மட்டும்தான் கவனிக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூவை விட சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து தகுபின்னம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம மைனஸ்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ மைனஸ் பண்ண ஆன்சர் பாருங்கள், 3 9 9 5 9 1. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டுருங்க, அதுக்கப்புறம் பின்னத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கடைசியாக தூக்கி எழுதுவோம். அதுக்கப்புறம் முன்னாடி எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ரெண்டுமே வேறு அப்படிங்கிறதால அதை ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். 7 28 மீது 1 4 16 74ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமா இதை தான் பார்க்கணும். பாருங்கள், மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூவை விட பெருசாக இருக்குது. பெருசாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ப்ளஸ்ன்னு போடணும். அப்போது என்ன வேல்யூ வரும், 0 7 4. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன் இந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறுது அப்படிங்கிறத நான் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் என்ன ஆகுது, 999 5/4 × 296. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணிக்குவோம், இதை ப்ளஸ்ன்னு போட்டு இதை தனியாக எழுதிக்குவோம். ஸோ இதை 1000 - 1ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 5/4 × 296. இந்த 296 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகும், 296 3 0 மைனஸ் 296 ப்ளஸ் 5/4 × 296. ஓகேங்களா, ஸோ இப்போ தான் இதை அடித்தோம் இல்லையா, 74. ஸோ 74 × 5 5 20 35 37. அப்போது என்ன கிடைக்குது, 296 ப்ளஸ் 370. நான் சொன்னேன் இல்லையா, மேலே இருக்க வேல்யூ பெருசாக இருந்தது அப்படின்னா இங்கே வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இது பெருசாக ஆகிடும்னு சொன்னேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள் 296 3 0 இதிலேருந்து இதை கழிங்க, என்ன வரும், 74ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 74, ஏன்னா ப்ளஸ்ஸு தான் பெருசில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ளஸில் இருக்க வேல்யூ தான் பெருசாக இருக்குது.
சின்ன வேல்யூவை கழிச்சோன்னா நமக்கு மைனஸ் இந்த இடத்துல வராது, ப்ளஸ் தான் வரும். இதுக்கு முன்னாடி எல்லாமே இதை விட இது சின்னதாக இருந்தது, அதனால் நமக்கு மைனஸில் ஆன்சர் கிடச்சிது. ஸோ மைனஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இதுதான் பெரிய வேல்யூ. ஸோ பெருசுலேருந்து சின்னதை கழிக்கும் போது நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போது 296 0 7 4 இதுதான் இங்கே கிடச்சிருக்கா? ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? அதாவது இந்த பின்னத்தில் இங்கே கீழே இருக்க வேல்யூவும் இந்த வேல்யூவும் வேறு வேறையாக இருந்தது அப்படின்னா நார்மலாக நம்ம எப்பயும் போகிற முன்னாடி ஸ்டெப்பை எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டையும் அப்படியே டிவைட் பண்ணி போடுவோம். இந்த இடத்துல ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத மட்டும் இந்த பின்னத்தை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூவை விட பெருசாக இருந்தால் ப்ளஸ்ஸு, மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூவை விட சின்னதாக இருந்தால் மைனஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இல்லை ஷார்ட்கட் மறந்து போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த கான்செப்ட் வைஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பே ஆகாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 999 1/7 ப்ளஸ் 999 2/7 ப்ளஸ் 999 3/7 இந்த மாதிரி 999 6/7 வரைக்கும் இருக்குது. நம்ம இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்களா? நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருந்ததுன்னா சென்டராக ப்ளஸ் போட்டாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னேன்னா. பாருங்கள் 999 ப்ளஸ் 1/7 இதை தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 999 ப்ளஸ் 2/7, 999 ப்ளஸ் 3/7 அதே மாதிரி போச்சுன்னா கடைசி என்ன 999 ப்ளஸ் 6/7. ஓகேங்களா? ஸோ இங்கே மல்டிப்ளைல இல்லை, எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம், 999 எல்லாத்துலேயுமே தனியாக எழுதிக்கோங்க. என்ன வரும், இங்கே ஒரு டைம் வரும், இங்கே ஒரு டைம் வரும், இங்கே ஒரு டைம் வரும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்போது இந்த வேல்யூ 6 டைம் வரும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், 999 ப்ளஸ் 999 ப்ளஸ் 999 6 டைம் போடுவோமா? டைம் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதை 6 டைம் போட்டு ப்ளஸ் பண்ணுறதும் 6ஆல் பெருக்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. மீதி என்ன இருக்குது, ப்ளஸ் 1/7 ப்ளஸ் 2/7 ப்ளஸ் 3/7ன்னு 6/7 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பெருக்குங்க. என்ன ஆகும், 999 × 6. ஓகேங்களா? பெருக்கணும் அப்படின்னா இதை ஈஸியாக பெருக்கலாம். ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. இது 999. ஸோ எந்த வேல்யூவை பெருக்கிறோமோ அந்த வேல்யூவை 1000ஆல் பெருக்குங்க. ஓகேங்களா? 1000ஆல் பெருக்கிட்டு ஒரு டைம் மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். என்ன வரும், 4 9 9 5ன்னு வரும், அவ்வளோதான். இதுக்கான வேல்யூ என்ன, 5994 தான் ஆன்சர். ஓகேங்களா? 999 பெருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த வேல்யூவை பெருக்கிறீங்களோ அதை 1000ஆல் பெருக்கிட்டு ஒரே ஒரு டைம் மைனஸ் பண்ணிங்கன்னா 999 பெருக்கினதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? நீங்கள் இப்படி உட்காந்து பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும், இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? அப்போ ஒரே டைம் எழுதி மேலே இருக்க எல்லாத்தையுமே கூட்டிக்கலாம். எத்தனை இருக்குது, 1 + 2 + 3 + 4 + 5 + 6 அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ 5994 ப்ளஸ் இதை கூட்டுங்க, என்ன வரும், 3 6 10 15 21/7. ஓகேங்களா? ஸோ அடிச்சோன்னா இது எத்தனை டைம் வரும், 3 டைம் வரும். அப்போது 5994 + 3 = 5997. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு தான் இந்த சம்மெல்லாம் போட முடியுமா அப்படின்னு இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ஸோ இதை நான் இந்த இடத்துல கலப்பு பின்னத்தில் இருக்கிறதால ஒன்றொன்னையும் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். இந்த 999 6 டைம் வரும், அதனால் × 6ன்னு போட்டுக்கிட்டேன். இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே டிவைடட் பையில் 7 இருக்கா? ஸோ எல்லாத்தையும் மேலே கூட்டிக்கலாம், அடித்து போட்டோன்னா கடைசி ஆன்சர் என்ன கிடைக்குது, 5997 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், மாடல் 2ல் மீதி இருந்த
14 சம் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் சம்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட்டே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஷார்ட்கட் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா கூட கான்செப்ட் வைஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ஷார்ட்கட் மறந்துருச்சுன்னா கூட கான்செப்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மாடல் 3 பார்க்கலாம். மாடல் 3ல எந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.